நான் இதில் வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். நான் அடுப்பை வந்து என்ன ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து கித்தூள் பனங்கட்டி இருக்குது. உங்கள்கிட்ட கித்தூள் பனங்கட்டி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து சர்க்கரை, நார்மலான சர்க்கரை யூஸ் பண்ணலாம். இதில் 100 கிராம் கித்தூள் பனங்கட்டி இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, அரை கப் இல்லாட்டிக்கு 125 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா கரைய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக விட்டு நான் இன்னும் கொஞ்சம் கரையணும். இப்போ வந்து 8 நிமிஷம் இப்படியே விட்டு நான் நல்லா கரைஞ்சிட்டுது. கரைஞ்ச பிறகு நான் ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இந்த 10 நிமிஷம் வந்து இந்த கித்தூள் பனங்கட்டி கரைஞ்ச பிறகு நான் காய்ச்சி இருக்கிறேன். ஆகலும் திக்காவும் இல்லாமல் ஆகலும் தண்ணியும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி காய்ச்சினா பிறகு இதில் வந்து இந்த வடி எடுத்து வச்சிருக்கேன். கூடுதலாக கித்தூள் பனங்கட்டியில் வந்து தூசு ஒன்றும் வர்றையில், பட் இருந்தாலும் வந்து இதை வடிச்செடுப்பேன். இந்த இருக்குது, இதில் ஒரு தூசும் வரையில. இப்போ இதை நாங்கள் கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். இதில் ஒரு காய்ச்சி வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எள் இருக்குது 150 கிராம், எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இந்த எள்ளை போட்டு வறுத்தெடுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வறுத்தெடுக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேயே வறுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ நான் 5 நிமிஷமாக இது வறுத்தோன்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இந்த இருக்கு நான் சரியாக 10 நிமிஷம் இதை வறுத்தெடுத்துருக்கிறேன். இந்த இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக சரி சமனாக வறுபட்டிருக்குது. இப்போ இதை நாங்கள் பிரம்பான டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு நான் இந்த வறுத்த எள்ளை வந்து பிரம்பாக இறக்கி வச்சிருக்கிறேன். அதே பேனில் வந்து இதில் வந்து நான் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். திருவண்ண தேங்காய் பூ 1 கப் எல்லாட்டிக்கு 115 கிராம் இருக்குது. இப்போ இதையும் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த தேங்காய் பூ எல்லாம் வறுக்கிறதுக்கு காரணம் வந்து இதில் ஈரத்தன்மை இருக்குது. ஸோ வறுத்திகன்னு சொன்னால் தான் கன நாளைக்கு இதை வச்சு சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு 4 நிமிஷமாக வறுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதை வறுத்தோன்னு இருக்கேன். இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதை வறுத்தோன்னு இருக்கிறேன். இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இந்த தேங்காய் பூ இப்போ நான் சரியாக 10 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக இதை நான் வறுத்திருக்கிறேன். ஆளும் கருக வந்து வறுக்கையில். இப்போ இதை பிரம்ப அரைக்கிட்டு ஆற விடுவோம். இந்த இருக்கு இந்த தேங்காய் பூவையும் நான் பிரம்ப அரைக்கி இருக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு சட்டி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஈரமான சட்டி எடுத்துறாங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச எள்ளு வந்து ஆறிட்டு இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து நான் வறுத்து வச்ச தேங்காய் பூ இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கித்தூள் பனங்கட்டி எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். நான் 100 கிராம் போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, ஒரு பிஞ்ச் வந்து போடுங்க இந்த இனிப்பை வந்து காட்டுறதுக்கு. இந்த இருக்கு நான் ஒரு பிஞ்சை விட கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒன்று வந்து நீங்கள் இடிச்செடுக்கலாம், அல்லாடி கிரைண்டரில் போட்டு அரைச்செடுக்கலாம். ஆனால் அரைக்கைக்கு வந்து கவனமாக அரைக்கணும். என்ன சொன்னால் ஆளும் பட்டை அரைக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கு வந்து நான் வந்து இதை அரைச்சி தான் எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இதில் ரெண்டு கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் இருக்கணும் இந்த கிரைண்டரும். இப்போ இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த எள்ளு மிக்ஸ் இதில் போடுங்க. இந்த இருக்கிறதுல அரைவாசி போட்டிருக்கேன். இந்த அரைவாசியை போட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு அரைச்செடுக்கணும். ஆனால் பட்டை அரைச்சிடாதீங்கோ, பட்டை அரைக்கக்கூடாது, நறுவலாக இதை அரைச்செடுக்கணும். இந்த இருக்கிறது நான் போட்டு அரைச்சிருக்கேன். ஆகலும் பட்டை அரைக்கையில் இந்த இப்படி நறுவலாக தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கிடுங்க.
இந்த இருக்கு இப்படி இறக்கியிருக்கேன். இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு இருக்கிற மிச்சத்தையும் போட்டு இப்படி நறுவல் அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு இதை இப்படி இறக்குனா பிறகு இந்த இருக்கு நான் காய்ச்சி வச்ச சிரப் வந்து நல்லா ஆறுனா பிறகு இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அவுக்கண்டு விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்செடுப்போம். இந்த இருக்கு நான் காய்ச்சி வச்ச சிரப் அவலத்தையும் இதில் விட்டுருக்கிறேன். இப்போ கையால் இதை இருக்கா குழைச்சிடுவோம். மேக் ஷூர் பண்ணுங்க உங்களோட கை ஈரம் இல்லாமல் இருக்கணும். இந்த நீங்கள் இப்படி பிடிச்சி பார்க்க உங்களுக்கு கையில் வந்து இப்படி பிடிக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த இருக்கு இப்படி நான் இதை நல்லா குழைச்சிருக்கேன். இப்படி குழைச்சா பிறகு இந்த எள்ளு பாவு செய்யறதுக்கு நான் இதில் வந்து ஒரு பைப் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் கையாலேயே உருட்டிட்டு போகலாம். ஆனால் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக வரும். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ ஒரு விரலை வந்து அடியில் வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நாங்கள் குழைச்சி வச்சிருக்கேன். இதை இந்த எள்ளு பாவை இதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு உங்களோட விரலால் நல்லா அமர்த்தி விடுங்க. இறுக்கி அமர்த்தினா பிறகு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை தள்ளி விடுங்க. இந்த இருக்கு இந்த இப்படி செய்திருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட அந்த பைப் இல்லாட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவான சைஸாக எடுத்துட்டு இப்படி கையில் உருட்டி போட்டு இந்த ரெண்டு பக்கம் நல்லபடியாக அமர்த்தி விடுங்க. நீட்டாக உருட்டி போட்டு நீங்கள் வெட்டலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செய்தெடுக்க போகிறேன். இந்த இருக்கு இந்த எள்ளு பாவு வந்து இப்படி நான் எல்லாத்தையும் உருட்டியிருக்கேன். நான் செய்ததில் வந்து சரியாக 22 வந்திருக்கு. இப்படி செய்த பிறகு இதில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் ஆயில் பேப்பர்னு சொல்கிறதில்ல அந்த பேப்பர் வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து மேலே வந்து சுற்றுறதுக்கு இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த எள்ளு பாவு வந்து இப்படி இதில் வச்சு சுற்றுங்க. இந்த ஆயில் பேப்பரில் முதல் சுற்றுறது காரணம் வந்து எள்ளில் வந்து கூடுதலாக எண்ணெய் வந்து வரும். ஸோ அதால் வந்து தான் இதை இப்படி சுற்றுறது. இந்த இருக்கு இப்படி சுற்றினா பிறகு இந்த இருக்கிற டிஷ்யூ இருக்குதுல்ல இந்த டிஷ்யூலையும் வச்சு சுற்றுங்க. நல்லா டைட்டாக இதை சுற்றிடுங்க. இப்போ ரெண்டு பக்கம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, சுற்றி விடுங்க. இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த எள்ளு பாவு.